சென்னையில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை நடத்தி வரும் நிலையில் இதன் பின்னணி குறித்தான தகவல் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்து பார்க்கலாம் விரிவாக. பென்னி மில் 1970 கால சென்னை வாசிகளுக்கும் சென்னையின் பழமை வரலாறை நன்கு அறிந்தவர்களுக்கும் எளிதில் கடக்க முடியாத ஒரு இடம். சுமார் 100 ஆண்டுகளுக்கு முன்பு 20,000 தொழிலாளர்களுடன் வடசென்னை மக்களின் மாபெரும் வாழ்வாதாரமாக விளங்கிய இந்த ஆலையை நம்பி 1,00,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்து வந்தன. இந்த ஆலையில் தொடங்கப்பட்ட தொழிற்சங்கம்தான் இந்தியாவின் முதல் தொழிற்சங்கம் என்பதும் அத்தொழிற்சங்கத்தின் தலைவராக திருவிக இருந்ததும் நினைவு கூறத்தக்கது. இந்திய இராணுவத்திற்கான துணிகளை நெய்து கொடுத்தது, ஆலை மூலம் பல துணிக்கடைகளை திறந்து சலுகை விலையில் துணிகளை விற்றது, ஆலையினுள் செல்லும் பக்கிங்காம் கால்வாய் வழியே படகுகள் மூலம் சரக்குகள் வெளியேறுவது, நிலக்கரிகளை ஏற்றிக்கொண்டு ரயில்கள் உள்ளே வருவது என 19ஆம் நூற்றாண்டில் இந்திய பொருளாதாரத்தை நிர்ணயிக்கும் சக்தியாக பென்னி ஆலை விளங்கியது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த ஆலை 70 கால இறுதியில் சென்னையில் பெய்த கனமழையால் வெள்ளத்தில் மூழ்கியதை அடுத்து இயந்திரங்கள் எல்லாம் சேதாரமாகி ஆட்கள் குறைப்பு, ஆலை மூடல் என பென்னி ஆலையின் சாம்ராஜ்யமே சரிந்தது. இதன்பின் ஆலையின் பிரம்மாண்ட தோற்றமும் கட்டுமான பகுதிகளும் காண்போரை சிலிர்க்க செய்த நிலையில் சில நுட்ப வேலைப்பாடுகள் மூலம் தமிழ் சினிமாவின் தவிர்க்க இயலாத இடமாக பென்னி ஆலை மாறிப்போனது. சினிமா ஷூட்டிங் ஸ்பாட்டாக இந்த பென்னி ஆலை மாறிப்போன நிலையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் சிவாஜி பட பாடல் காட்சிகள் தொடங்கி தற்போது வரை பல திரைப்படத்தின் படப்பிடிப்பு இங்குதான் நடந்து வந்தது. இந்நிலையில் தற்போது இந்த பென்னி ஆலையை மையமாக வைத்து சென்னையில் நடைபெற்று வரும் லஞ்ச ஒழிப்பு போலீசாரின் சோதனை தமிழகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2017ஆம் ஆண்டு பென்னி மில் லிமிடெட் நிறுவனம் ஆலையை விற்க முடிவு செய்தது. ஆலைக்கு சொந்தமான இடங்களை பிரபல கட்டுமான நிறுவனம் ஒன்று 490 கோடி ரூபாய்க்கு விலைக்கு வாங்கிய நிலையில் அங்கு பிரம்மாண்ட அடுக்குமாடி குடியிருப்பு கட்டி முடித்தனர். இதற்காக அப்போதைய எம்எல்ஏ, எம்பி முதல் இந்நாள் எம்எல்ஏ மற்றும் அரசு அதிகாரிகளுக்கு சுமார் 50 கோடி லஞ்சம் கொடுக்கப்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக வருமான வரித்துறையினர் நடத்திய சோதனையில் லஞ்சம் கொடுக்கப்பட்டது உறுதியாக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவுப்படி லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். ஆலையுடன் குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த சுமார் 14.5 ஏக்கர் நிலத்தை வாங்கி அதில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்ட முயன்ற நிறுவனம் CMDAவிடமிருந்து அனுமதி பெறுவதில் சிக்கல் இருந்ததாக கூறி லஞ்சம் கொடுத்திருக்கிறது. அரசியல்வாதிகளுக்கு சுமார் 3 கோடி ரூபாயும், CMDA, சென்னை மாநகராட்சி, கழிவுநீர் வடிகால் வாரியம், மின்சாரம், பதிவுத்துறை என 8 அரசு துறை அதிகாரிகளுக்கு 15 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் அதிகபட்சமாக 9 கோடி வரை CMDA அதிகாரிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இதர செலவுகள் பகுதியில் சாப்பாட்டிற்கு மட்டுமே 1.5 கோடி ரூபாய் லஞ்சமாக செலவழிக்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக 48 வழிகளில் 50 கோடி ரூபாய் என லஞ்ச பணம் கைமாறி இருக்கிறது. இதில் 2 கட்டுமான நிறுவனங்கள் சம்பந்தப்பட்டிருப்பது தெரியவர 2 நிறுவனங்களுக்கும் சொந்தமான வேப்பேரி, டிநகர் உள்ளிட்ட 5 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரால் அதிரடி சோதனை நடத்தப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.